கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மிடாலம் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் மிடாலம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப், அவரது மகன் பால்துரை, மருமகள் சுபிதா ஆகிய 3 பேரும் சேர்ந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு சேர்ந்து வீடு கட்டியிருந்தார்கள். அந்த நிலையில் அரசு புறம்போக்கு வீடு கட்டி தருவதாக நேரில் சென்று அங்கு பார்த்தார்கள். அங்கு வந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி அதனுடைய நடவடிக்கையில் வருவாய்த்துறை நோட்டீஸ் வழங்கியது. தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வருவாய்த்துறையினுடைய ஜேசிபி இயந்திரத்தோடு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அந்த வீடை இடிப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டார்கள். வீடு கட்டிய ஜோசப், பால்துரை, சுபிதா, ஆமோஸ், டிட்டோ மற்றும் அப்போதைய இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்த தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் வீட்டை இடிக்க விடாமல் தடுத்ததாக இவர்கள் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது, கொலை முயற்சி, தாக்குதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் கடந்த 2020ஆம் தேதி ஜனவரி மாதம் 2014ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை நாகர்கோவில் முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் 11 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் இன்று அளித்த தீர்ப்பில் நீதிபதி அசம் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கின்ற அந்த தீர்ப்பில் தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார், சுபிதா, ஆமோஸ் ஆகிய 3 பேருக்கும் 3 மாதங்கள் சிறை தண்டனையும் 100 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.